வணக்கம். இன்றைய தலவரலாறா நம்ம பார்க்க இருக்கிறது வந்தவாசியிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிற நெடுங்குணம் யோக ராமர் கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கோவில் சுமார் 700 ஆண்டுகள் பழமையானது. 87,000 சதுர அடி பரப்பளவுல பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கிற இந்த கோவில் தமிழ்நாட்டுல ராமருக்குன்னு அமைந்த தனி கோவில்ல ரொம்பவும் பெரிய கோவில். கருவறையில ஸ்ரீராமன் வித்தியாசமான கோலத்துல எழுந்தருளி இருக்கிறார். எப்பயுமே அவர் கையில ஏந்தி இருக்கும் கோதண்டம் மற்றும் ஆயுதங்கள் ஏதுமே இல்லாம அமர்ந்த நிலையில வலது கையில முத்திரையோட திருமார்பில வச்சபடி கண்களை மூடிய வண்ணம் யோக நிலையில காட்சி தரார். இது ராமபிரானின் மிகவும் அபூர்வமான திருக்கோலம். இதனாலேயே இவரை யோகராமர் அப்படின்னு அழைக்கிறாங்க. ராமர் அருகே இடப்புறம் சீதா பிராட்டி அமர்ந்த நிலையில வலக்கரத்துல தாமர மலரை ஏந்தியபடி காட்சி தராங்க. அவரது இடக்கரம் திருவடி சரணத்தை உணர்த்தும் அபய அஸ்தமா விளங்குது. லக்ஷ்மணன் ராமருக்கு வலதுபுறத்துல கைகளை குவித்து அஞ்சலி செலுத்தியவராய் நின்ற கோலத்துல காட்சி தரார். ராமபிரானும் சீதா பிராட்டியும் பீடத்தில் அமர்ந்து காட்சி தர அவர்கள் எதிரே அனுமன் பிரம்மசூத்திரம் படித்தபடி காட்சி தரது இன்னும் சிறப்பானது. இது வேறு எங்குமே காண முடியாத அற்புத காட்சி. இங்க பாத்தீங்கன்னா பிரார்த்தனையா ராமபிரான் சாந்தமான கோலத்துல எழுந்தருளி இருக்கிறதுனால அவரை வணங்குனா மன அமைதி, நிம்மதியான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம். ராமபிரான் இங்க குரு அம்சமாக இருக்கிறதுனால கல்வியோட சிறப்பிடம் பெறுவதற்கான பிரதான வழிபாட்டு தலமா இருக்கு. கல்வி கலைகள்ல உயர்வான நிலை பெற, ஞாபக மறதி நீங்க, ஞானம் உண்டாக நெய் தீபம் ஏற்றி வேண்டிக்கிறாங்க. திருமணம், குழந்தை பாக்கியம் கிடைக்க, தம்பதியர் ஒற்றுமைக்காக ஊற வச்ச பாசிப்பயிறு, சக்கர பொங்கல், பானக நிவேதனம் செய்து வேண்டிக் கொள்றாங்க. இந்த தலத்துல வியாபார விருத்தி, உத்தியோக உயர்வு, குடும்ப ஐஸ்வர்யம் ஆகியவற்றுக்காகவும் பக்தர்கள் பெருமளவிலையும் வந்து இங்க வழிபட்டுட்டு தான் இருக்காங்க. மகாவிஷ்ணுவோட 10 அவதாரங்கள்ல பெரிதாக போற்றப்படுறது ராம அவதாரம். இங்க பாத்தீங்கன்னா இந்த பிரம்மாண்டமான இந்த கோயில விஜயநகர பேரரசர்கள் தான் வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஸ்தலமா இந்த கோயிலை கட்டி இருக்கிறாங்க. ராமருக்கு பாத்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கோவில் வேற எங்கேயுமே இருக்காது. வால்மீகி மகரிஷி உள்ளிட்ட சப்த ரிஷிகளும், பல்வேறு சித்தர்களும், நாரத மகரிஷியும், பிரம்மதேவர் மற்றும் கொங்கணர், கோரக்கர், பிருகு மகரிஷி இவங்க எல்லாருமே வந்து இங்க வணங்கி பேறு பெற்ற புண்ணிய ஸ்தலமா இது. ஸ்தல வரலாறுன்னு பாத்தீங்கன்னா இலங்கையில ராவணனை வென்ற பின் விபீஷ்ணனுக்கு பட்டாபிஷேகம் செய்து முடித்து ராமர், சீதை, லட்சுமணர் மற்றும் அனுமனோட அயோத்திக்கு திரும்பி கொண்டிருந்த வேளையில ராமரின் வருகையை எதிர்பார்த்து இங்குள்ள தீர்க்காசலம் என்ற மலையில தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாராம் சுக பிரம்ம ரிஷி. அவரோட ஆசிரமத்துக்கு போறார். ராமர் குறிப்பிட்ட 14 ஆண்டுகள் முடியும் நிலையில பரதன் அக்கினி வளர்த்து அக்கினி குண்டத்துல உயிரை மாய்த்து கொள்வார்ன்ற சூழ்நிலையில பரதனை காணும் அவசர தருணத்தில் கூட தம் பெரும் குணத்தால சுக பிரம்ம ரிஷியை காண வந்ததால இவ்வூர் நெடுங்குணம் அப்படின்னு பெயர் பெற்றது அப்படின்னும், தீர்க்காசலம் என்று அழைக்கப்படுற இந்த மலை நெடுங்குன்றம், தீர்க்கம் அசலம் அதை சேர்ந்து நெடும் பிளஸ் குன்றம், நாளடைவில் மருவி நெடுங்குணம்னு ஆயிற்றுன்னு அந்த ஸ்தல வரலாறு கூறுது. ராமனை கண்ட சுகபிரம்ம ரிஷி மகிழ்ந்து தன்னிடம் இருந்த அரிய சாஸ்திரங்கள் நிறைஞ்ச ஓலை சுவடிய ராமன் கிட்ட கொடுக்கிறார். அதை ராமர் பெற்றுக்கொண்டு தம்பியாகிய லட்சுமணரை தம் வலப்பறம் இருக்க செஞ்சும், இடது பாகத்துல சீதை அமர செஞ்சு பின் சின்முத்திரையோடு வலது கைய மார்பில வச்சு அமர்ந்த நிலையில சுகபிரம்ம ரிஷியிடம் வாங்கிய ஓலசுவடியை படிக்குமாறு அனுமனிடத்துல கொடுத்தாராம். அனுமனம் பத்மாசனத்துல அமர்ந்து படிக்கலானார். வேதத்தின் உட்கருத்தை கேட்டு இன்புற்று ஸ்ரீ ராமபிரான் முக்தி கோபனிஷத் என்ற உபநிஷத்தை அனுமனுக்கு உபதேசிச்ச ஸ்தலம் இது. இந்த கோயில் பாத்தீங்கன்னா 7ஆம் நூற்றாண்டிலிருந்தே உள்ளதென்றும், யோக ராமர் சன்னதி பல்லவர் காலத்துல பிரதிஷ்டை செய்யப்பட்டு விஜயநகர மன்னர்கள் காலத்துல கோயில் புனரமைக்கப்பட்டதாக கூறப்படுது. கிருஷ்ணதேவராயர் 8 ஏக்கர் பரப்பளவில் கட்டியிருக்கிறாருன்னு 15 மற்றும் 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த விஜயநகர பேரரசு காலத்திய கல்வெட்டுக்கள் கருவறை மற்றும் மண்டபத்தோட சுவர்கள்ல காணப்படுது. இந்த கல்வெட்டுக்கள்ல இவ்வூரின் பெயர் நெடுங்குன்றம் அப்படின்னு தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த கல்வெட்டுக்கள்ல கோயிலுக்கு கொடையளித்த விவரம் பற்றியும் திருவிழா ஏற்பாடுகள் பத்தியும் நல்ல விளக்கமா கொடுத்திருக்கு.
105 அடி உயரமும் 62 அடி அகலமும் 5 நிலை மாடமும் கொண்டு கம்பீரமா கிழக்கு நோக்கி நிற்கும் இந்த ராஜகோபுரம் திருமாலின் 10 அவதாரங்களை நினைவூட்டும் வகையில வடித்துள்ள சிற்பங்களும் ராம அவதார சிற்பங்களும் நம்ம பிரமிப்புல ஆழ்த்துது. கோபுரத்தை சுற்றி 4.5 அடி தூரம் அகலம் 28 அடி உயரம் உள்ள மதில் உள்ளது. வெளி திருச்சுற்றுல அழகிய பலிபீடமோட கூடிய உயர்ந்த கொடிக்கம்பம் இருக்கு. கொடிக்கம்பத்துக்கு வடதுபுறத்துல வாகன மண்டபமும் தென்புறத்துல 16 கால் மண்டபமும் இருக்கு. இத்தனையும் அமைந்த வெளிச்சுற்ற கடந்து உள்பிரகாரத்தில் 65 அடி உயரமும் 40 அடி அகலமும் கொண்ட 5 நிலை கிளிகோபுரம் நம்ம வரவேற்குது. இது சுகபிரம்ம மகரிஷியின் நினைவாக பெயரிடப்பட்டது. கிளிகோபுரத்தோட உள் திருச்சுற்றுல நுழைஞ்சா மகா மண்டபம், உள்திருச்சுற்று மண்டபம், கருவறை, அர்த்த மண்டபம் இணைஞ்ச மையப்பகுதியும் 3 புறம் சூழ்ந்திருக்கு. கருடர் மகா மண்டபத்தில் இருக்கிறார். அதோட பின்புறம் அர்த்த மண்டபத்துக்கு செல்லும் வாயில்ல 2 புறமும் 2 பிரம்மாண்டமான மற்றும் அழகான துவார பாலகர்கள் நிற்கிறாங்க. அந்த அர்த்த மண்டபத்தோட சுவர் பின்புறம் நீண்டு கருவறைய 3 புறமும் சூழ்ந்திருக்கு. கருவறை சுவருக்கும் இந்த சுவருக்கும் இடையில குறுகிய சுற்றுப்பாதை கூட இருக்கு. கருவறையின் முன் இரு பக்கமும் உள்ள தாழ்வான வாயில்கள் வழியா இந்த சுற்றுப்பாதையில நுழைஞ்சு கருவறையை சுற்றி வரலாம். இங்கு மூலவர் சன்னதியின் மேல் அமைஞ்சிருக்க விமானம் கனக விமானம்னு அழைக்கப்படுது. கருவறையில ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி சாந்த ஸ்வரூபியாக இருக்கிறார். இது ஒரு அழகான ஒரு தலம். இந்த தலத்துல பாத்தீங்கன்னா வில் அம்பு இல்லாம எழுந்தளிக்கிற ஸ்ரீராம பிராணம் வணங்கினா நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். மகா மண்டபத்தோட கருவற முன் மண்டபத்துல குலசேகர ஆழ்வார், தொண்டரடி பொடியாழ்வார், பொய்கை ஆழ்வார், பேயாழ்வார், பூதத்தாழ்வார் முதலியவர்கள் அமர்ந்த நிலையிலும் திருமங்கை ஆழ்வார், திருப்பானாழ்வார் ஆகிய இருவரும் நின்ற நிலையிலும் காட்சி தராங்க. இந்த வழியா வலம் ராமரை வணங்கினோம்னா முன்ஜென்ம பாவங்கள் தீர்ந்து பேரின்பம் அடைவார்கள் அப்படிங்கிறது ஐதீகம். உள்திருச்சுற்று மண்டபத்துல பிரதான சன்னதியை சுற்றி சக்கரத்தாழ்வார், கல்யாண வெங்கடேச பெருமாள், சஞ்சீவி அனுமான், ஆழ்வார்கள் போன்றவர்களுக்கு தனித்தனி சன்னதி இருக்கு. வடக்கு பகுதியில வைகானசர் சன்னதி இருக்கு. வைகானசர் பின் இரு கரங்கள்ல ஆழியும் சங்கும் கொண்டு முன் வலக்கரம் சின்முத்திரையும் இடக்கரம் அருளும் முத்திரையும் கொண்டு அமர்ந்திருக்கிறார். அத்திரி, பிருகு, மரிஷி, காஷ்யபர் ஆகிய 4 மகரிஷிகள் கீழ் அமர்ந்து அருள் பெறுகின்றனர். வைகானசர் விஷ்ணுவின் மனதிலிருந்து தோன்றியவர் அப்படின்னும் இவர் ஆகமத்தை உருவாக்கி சீடர்களுக்கு போதித்தார் வைகானச ஆகமத்தை அப்படின்னும் புராணங்கள் கூறுது. இந்த திருக்கோயில்ல வைகானச ஆகமத்தின் அடிப்படையில தான் இங்க இயங்குது. கோயிலுக்கு நேர வெளியில ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கு. முன் மண்டபத்துல விஸ்வக்ஷனர், நம்மாழ்வார், பெரியாழ்வார், ஆலவந்தார், ராமானுஜர், தேசிகர் இருக்காங்க. பிரகாரத்துல பாத்தீங்கன்னா வேணுகோபாலர், பரசுராமர், சஞ்சீவி ஆஞ்சநேயர் இருக்காங்க. வெளித்திருச்சுற்றுல வடமேற்கு கிழக்கு நோக்கிய செங்கமலவள்ளி தாயார் சன்னதி இருக்கு. அழகிய சிற்பங்கள் உடைய தூண்களை கொண்ட மகா மண்டபம். கருவற மண்டபத்துல துவார பாலகிகளும் தண்டூன்றி காவல் நிற்கிறாங்க. செங்கமலவள்ளி தாயார் கருணப்பொழியும் கோலத்துல காட்சி தராங்க. இங்க உற்சவர் ஸ்ரீ விஜயராகவ பெருமாள் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியோட இருக்கிறார். மற்றும் 16 கால் மண்டபம், கல்யாண மண்டபம், ஊஞ்சல் முதலியவற்றான சிறப்பான இது உண்டு. இந்த கோயிலோட ஸ்தல தீர்த்தம் சுகர் தீர்த்தம், சூரிய தீர்த்தம்னும் அழைக்கப்படுது. இந்த கோயிலோட வில்வ மரம் தான் இங்க ஸ்தல விருட்சம். ஆண்டுதோறும் பங்குனி அல்லது சித்திரையில வரும் ஸ்ரீராம நவமியை ஒட்டி 10 நாட்கள் பிரம்மோற்சவம் இங்கு வெகு விமர்சையா நடைபெறும். 7ஆம் நாள் நடைபெறும் திருத்தேர் விழாவும் 10ஆம் நாள் நடைபெறும் இந்திர விமான திருவிழாவும் அனைத்து மக்களோட பங்கேற்போட பிரம்மாண்டமா கொண்டாடப்படுது. இங்க உத்தர நட்சத்திர தினத்தன்று திருக்கல்யாணம் நடக்கும். வைகாசி விசாகம், கருடசேவை, கிருஷ்ண ஜெயந்தி, உரியடி உற்சவம், பொங்கலோட 2வது நாள் கணுப்பொங்கல் அன்னு ஸ்ரீராமச்சந்திர பெருமாள் மலையை வலம் வரும் வகையில ஜெகநாதபுரம், அரசம்பட்டு, வேப்பன்பட்டு வழியா வில்லிவனம், சேத்துப்பட்டு, கடவீதி, பழம்பேட்டை முதலிய ஊர்களுக்கு காட்சி அளித்து பின்னர் நெடுங்குணம் வந்து சேரும் விழாவும் சிறப்பானதாகும். மாசி மகத்தன்று கோதண்டராமர் இங்கிருந்து மகாபலிபுரம் சென்று கடல்ல தீர்த்தாழி அழிச்சு திரும்புவாராம். கார்த்திகை மாத தீபம், மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசி, வருடத்தோட விசேஷ நாட்களான தமிழ் ஆங்கில புத்தாண்டு தினங்கள், தீபாவளி, பொங்கல் தினங்கள்ல விசேஷ பூஜைகள் நடக்கும். கோயில் திறந்திருக்கும் நேரம் பார்த்தீங்கன்னா காலை 6 மணி முதல் மதியம் 11 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரைக்கும் திறந்திருக்கும்.
பசி விலாக்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்கள கமெண்ட்ல பதில் சொல்லுங்க. எத்தனை பேர் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்கங்கிறதையும் சொல்லுங்க. நன்றி.